இயேசுவே உந்தன் வார்த்தை எனக்கு வாழ்வு. உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன், நீயோ ஆசியாய் விளங்குவாய். தொடக்க நூல் 12:2. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது. எபிரேயர் 4:12. புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். எசாயா 40:8. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். மத்தேயு 4:4. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலம் அடைவார். மத்தேயு 8:8. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒழியவே மாட்டா. மார்க்கு 13:31. என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119:105. ஆண்டவர் தோற்றுவேற்ற வெற்றியின் நாள் இதுவே, இன்று அகமகிழ்வும் அக்களிப்பும். திருப்பாடல் 118:24. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 118:29. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் நானும் உங்களில் அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். யோவான் 15:9. நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளது போல் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. யோவான் 15:12. அச்சமின்மை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன். திருப்பாடல் 56:3. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? திருப்பாடல் 27:1. ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. திருப்பாடல் 9:10. உங்கள் துயரமெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு 5:7. எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4:13. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதுக்கு வலிமை அளித்தீர். திருப்பாடல் 138:3. அஞ்சாதே, கவலைப்படாதிரு, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன். யோசுவா 1:9. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. 1 கொரிந்தியர் 2:5. என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். 2 கொரிந்தியர் 12:9. நான் வலுவற்றிருக்கும் பொழுது வல்லமை பெற்றவனாய் இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:10. கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. லூக்கா 1:37. ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அஞ்சாதே, திகையாதே. இணைசற்றம் 31:8. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை அடையும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்துள்ளார். யோவான் 3:16. எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், இறை வேண்டலில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். ரோமர் 12:12. உன்னை பெற்ற தந்தைக்கு செவி கொடு, உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. நீதிமொழிகள் 23:22. நீ உன் தந்தையும் தாயும் மகிழ்விப்பாயாக, உன்னை பெற்றவளை களிகூறச் செய்வாயாக. திருப்பாடல் நீதிமொழிகள் 23:25. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். மத்தேயு 11:28. சிரிப்பை விட துயரமே நல்லது. துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும். சபையுரையாளர் 7:3. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். மார்க்கு 16:15. என் பெயர் கீதா தேவசகாயம், அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பங்கு. நன்றி.